நேர்களே, முக்கிய செய்தி. மாஞ்சோலை ஊத்து காக்காட்சி பகுதியில் கனமழையானது பதிவாகியிருக்கிறது. நெல்லையில் கனமழையானது புரட்டி போட்டிருக்கிறது. அதன்படி நெல்லையில் 4554 மில்லிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. மாஞ்சோலை ஊத்து காக்காட்சி பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. 11 நாட்களில் சராசரியாக 454 சென்டிமீட்டர் மழை கொட்டியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லையை கனமழை புரட்டி போட்டிருக்கிறது. 11 நாட்களில் 4544 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியிருப்பதாக முக்கிய செய்தி பார்த்து வருகிறோம். மாஞ்சோலை மலைப்பகுதியில் கொட்டி தீர்த்த அதி கனமழை கொட்டி தீர்த்திருப்பதால் 4544 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது. மாஞ்சோலை ஊத்து பகுதிகளில் 11 நாட்களில் சராசரியாக 454 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. 11 நாட்களில் 4544 மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது, பதிவாகியிருக்கிறது. பாபநாசம், காரையாறு, சேர்வலாறு, தலையணை, அடவிஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. நிரம்பி வழியும் அணைகள், ஆறுகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனசங்கர் வழங்கி கேட்கலாம். வனசங்கர், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் வடகிழக்கு பருவ மழையானது ஒரு அதிசயம் என்றே கூற வேண்டும். கடந்த 11 நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து, மாஞ்சோலை பகுதிகளில் 4544 மில்லிமீட்டர், அதாவது 404.5 மீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. ஒரே ஊரில் ஊத்து என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் இருக்கும் மிக மிக முக்கியமான மலை கிராமத்தில் 1.37 மீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இந்த மழையினால் அணைகளை நிரப்புகிறது இந்த காற்றாற்று வெள்ளம். 1992ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய கனமழை பெய்து பேரழிவையும் ஏற்படுத்தியது. அந்த சாதனையை நினைவூட்டும் வகையில் ஊத்து பகுதிகளில் மழை பெய்து இருப்பதாக இயற்கை ஆர்வலர்களும் வானிலை அறிஞர்களும் மிகுந்த வியக்கின்றனர். இது குறிப்பான தகவல்களை முழுமையாக நாம் ஆராய்ந்து பார்த்தபோது கடந்த 11ஆம் தேதியில் இருந்து காக்காட்சி, நாலுமுக்கு, மாஞ்சோலை, ஊத்து ஆகிய 4 மலை மானி நிலையங்களில் மழை அளவு குறித்த முழுமையான தகவல்கள் வெளியாகி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூற வேண்டும். ஊத்து பகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் 1374 மில்லிமீட்டர் ஊத்து பகுதியில் மட்டுமே கடந்த 11 நாட்களில் பதிவாகி உள்ளது. நாலுமுக்கு பகுதியில் 1294 மில்லிமீட்டரும், காக்காட்சியில் 1188 மில்லிமீட்டரும், மாஞ்சோலையில் 1082 மில்லிமீட்டரும் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இந்த மழைப்பொழிவு எல்லாமே மில்லிமீட்டர், சென்டிமீட்டரை கடந்து தற்போது மீட்டரில் வந்து நிற்கிறது என்றே கூற வேண்டும். 4 பகுதிகளின் கடந்த 11 நாட்களில் மொத்த மழை அளவு 4544 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 4.5 மீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. நவம்பர் 24ஆம் தேதி, அதாவது நேற்று பதிவான மழை அளவு இன்று வெளியானது. ஊத்து பகுதியில் மட்டும் 232 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு கொட்டி தீர்த்துள்ளது. கடந்த 11 நாட்களில் பெய்துள்ள இந்த மழையினால் நீர்நிலைகளுக்கு கட்டுக்கடங்காத வெள்ளத்தை கொண்டு வந்துள்ளது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் உறுதி செய்கின்றன. 1992ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் ஒரே நாளில் 965 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதுதான் தமிழக வரலாற்றில் 24 மணி நேரத்தில் பதிவான உச்சபட்ச மழை அளவாகும். இந்த சாதனை இன்று வரை முறியடிக்கப்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் நாம் மீண்டும் மீண்டும் குறிப்பிடும் ஊத்து, மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு பகுதிகளில் தற்போது இந்த மழை அளவை மிஞ்சிய மழை அளவு இந்த வடகிழக்கு பருவமழையில் பதிவாக கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சாதாரணமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தாலே மாஞ்சோலை மற்றும் பாபநாசம் நீர்பிடிப்பு பகுதியில் 400 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் திறன் உள்ளது. எனவே எதிர்காலத்தில் புயலோ அல்லது பெருமழையோ தென் தமிழகத்தை தாக்கினால் அதை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது காலத்தின் கட்டாயமாகிறது. தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் மாஞ்சோலையில் அமைந்துள்ளது. மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி என அனைத்து பகுதிகளிலும் அமைந்திருந்த இந்த தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் 99 வருட குத்தகை முடிந்து மாஞ்சோலை மலைப்பகுதியில் இருந்து தனது தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடிய பிறகு அங்கு மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து போனது. பொதுமக்கள் நடமாட்டம் எதுவும் இல்லாமல் மிகச்சிறந்த மலை காடுகளாக பரிணமித்து வரும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இந்த பகுதியில் அபரிதமான மழை கொட்டுவது தற்போது உறுதியாகி இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்று வரும் புள்ளி விவரங்களை பார்த்தால் மிகவும் மலைக்கத்தக்க அளவில் இருக்கும் என்பதே திருநெல்வேலி மற்றும் வானிலை ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.